பேப்பர் வந்துருச்சா? இந்தாங்க பேப்பர். நீ என்கிட்ட தர, நீ முதல்ல பாரு. எல்லாம் வந்திருக்கா? இங்கே பார்த்தியா, அங்கே தப்பு வந்துருக்கு பார்த்தியா? நீ சரியாக தூக்கத்தில் டைப் பண்ணியிருக்கிற. இங்கே பாரு, ராகத்தை மாற்றி போட்ட பார்த்தியா? தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. நீ இப்போ ஞாபகம் மதியம் சாயந்தரம் கொடுக்கும்போது இது கரெக்ஷன் எழுதி அனுப்பு. சரி, பார்த்து காஃபி வந்துருச்சா பாரு. மணி அடி. வெத்தலை சீவலை காணும். வெத்தலையில் ராத்திரி வாங்கி வைக்கலையா? எடுத்து. சரி, நான் யோகா பண்ணுறேன். இப்படியே நிற்பேன். இந்த வயசுலேயும் இதே மாதிரி யோகா பண்ணிக்கிட்டு, அந்த ராகம் பந்துராலியான 3வது காலத்தில் 4வது லைனை படித்து காட்டு. அந்த டெலிஃபோன் போட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி என்ன ராகம் பாடினான்னு கேளு. இந்த நம்பர் தேடாது. ஒரு டெலிஃபோன் நம்பர் கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். என்ன பிஏ நீ எனக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க? உன்னை விட்டு எனக்கு வேறு கதி கிடையாது, என்னை விட்டு அவனுக்கு வேறு கதி கிடையாது. சுப்புடு பாடகர்களின் தலையெழுத்தை பேனாவால் எழுத பர்மா விட்டு பாரதம் வந்த பிரம்மா. The Constitution of India freedom of expression guarantee செய்யப்பட்டிருக்குன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக விளங்குகிறவர் சுப்பு. நான் எழுதுறது என்னோட சொந்த சந்தோஷத்துக்காக. சங்கீதத்தை போஷிச்ச பெருமை தஞ்சாவூருக்கு உண்டு. அங்கதான் பெரிய வித்வான்கள்லாம் பிறந்தாங்க. இவ்வளவு வித்வான்களையும் இவ்வளவு சங்கீதக்காரர்களையும் பல்ல பிடிச்சு பார்க்கறவங்க வடாக்காட்டுக்காரர்கள். அது யாருன்னா சுப்புடவர். ஒரு தடவை தவறை குறிப்பிடுவார், அடுத்த தடவை மிரட்டுவார், அடுத்த தடவை படார் என்று முருகில் ஒரு அறை வைப்பார். நான் திருந்த வேண்டியவன் திருந்தலன்னு நான் இருக்கேன். அவர் ஒரு விசித்திரமான மனிதர், ஆச்சரியமான மனிதர். ஏனென்றால் அதே பெயரை கேட்கும் போது பலருக்கு மனசில் எரிச்சல் ஏற்படுகிறது, பலருக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது. டான்ஸ் மாஸ்டர்கள் எனக்கு நடுக்கும். எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்லா தெரிஞ்சவர், தெரியாம சும்மா டபுள் பண்ற ஆள் இல்லை. சக்கத்துல எல்லாம் பண்ணிட்டு காலில் அடிப்பான். அவருக்கு நல்ல ஞானம் உண்டு, நல்ல சிஷ்டம் உண்டு, நல்ல பாடம் உண்டு, சொந்த உண்டுன்னா கிடையாது. அவரை பற்றி ஒரு வேலை எழுத காரியம் கம்மல் சாரீரத்தையும் கம்மல் எழுதினேன். ஒரு இளமையின் துடிப்புடன் இந்த உலகத்தை பார்க்கும், பிரமிப்புடன் பார்க்கும், வியப்புடன் பார்க்கும், அன்புடன் பார்க்கும் ஒரு இளைஞனின் மனோபாவம் அவர். அவரோட existence or presence in the cultural world is really an asset to the cultural world. நிறைய இளைஞர்கள் இது கர்நாடிக் மியூசிக் ரொம்ப பாப்புலராக ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்துக்க முடிஞ்ச காரணம் சுப்புடு 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 வேற ஒன்று. சொல்லுங்க, நான் சொல்றேன். அவர் பார்த்தாலே ஒரு எக்ஸென்ட்ரிக்னு நல்லா தெரியும். பாதி டம்ளர் பால் கொடுத்தா பாதி டம்ளர் காலின்னு தான் சொல்லணும், பாதி டம்ளர் பால் சொல்ல தெரியாது. இது ஏன்னு கேட்பேன். இதுவரையில் படைப்பாளிதான் பிரபலமாகி கொண்டிருந்தார். இவர் வந்த பிறகே விமர்சகனின் விலாசத்தையும் உலகம் விசாரித்தறியும் என்பது வெளியில் தெரிய வந்தது. கல்கி கூட விமர்சனம் எழுதினார், அவர் சொந்த பத்திரிகையை நடத்தினார், சரித்திர கதை எழுதினார், சங்கீத விமர்சனம் எழுதினார், பாடல் பாடல்கள் தலைப்புல சிறுகதைகள் எழுதினார், கட்டுரைகள் எழுதினார், பயண கட்டுரைகள் எழுதினார், எல்லாம் எழுதினார். இவ்வளவு எழுதி எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் தான் அவருக்கு கல்கிங்கிற புகழ் கிடைச்சது. இந்த மனுஷன் அதெல்லாம் ஒண்ணுமே எழுதாம மட்டும் எழுதி இவ்வளவு பெரிய புகழ் அடைஞ்சிருக்காருன்னு எனக்கு ரொம்ப போறாங்க. கல்கி எனக்கு மானசீக குரு. சென்ஸ் ஆஃப் ஹியூமர், தெரபிக் சென்ஸ் ஆஃப் தமிழை படிக்கும்படி செய்தவர். அரசியல், சங்கீதம் எதுவாக இருந்தாலும் அவர் சொன்னால் புரியும். அவர் சொன்னார், ஒன்றே ஒன்று மனசில் வச்சுக்கோ,
ஒரு விஷயத்தை பற்றி நீ ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றியோ ஒரு கலைஞரை பற்றியோ ஒரு சம்பவத்தை பற்றியோ எழுதிட்டானா அடுத்த நாள் எல்லாரும் ஒன்றை பற்றி பேசிட்டு இருக்கணும், அவனை மறந்து விடுவாங்க. லெட்டர்ஸ் இது எப்போ அந்த ஆங்கிரி ரியாக்ஷன் வந்து இது சக்ஸஸ்ஃபுல்னு வச்சுக்கோங்க. யுவர் வேர்ட்ஸ் மே பி ஏபிள் டு ப்ரொவோக் அண்ட் மேக் தம் ஸ்டார்ட் திங்கிங் as to what they do. பாலையும் நீரையும் பிரித்து காட்டுவதற்காக டிசம்பர் மாதத்தில் டில்லியில் இருந்து சென்னைக்கு வரும் அன்னப்பறவை. Though he is a critic of all India stature, மெட்ராஸில் தான் அவருக்கு வந்து நல்ல ஒரு அவரோட கிரிட்டிசிஸ்லாம் ரொம்ப இம்பேக்ட் இருந்தது. அவர் மெட்ராஸ்க்கு வரானால வால் போஸ்டர்லாம் போடுவார், சுப்புடு வந்து கொண்டு இருக்கிறார், வந்து விட்டார். If they know that he is there in the audience, the artist diversion. பாட்டு கச்சேரியில் நான் வந்து உட்கார்ந்தேன்னா ஒரு சேஞ்ச் இருக்கு, சரியாக பாடணும். They would like to sing for his appreciation, for his liking rather than the audience. I make a research of the அந்த கச்சேரியை சுட்டு அதை போட்டு சாத்துக்குடி புளியிற மாதிரி புளிவேன், அந்த ஜூஸ் டேஸ்ட் பண்ணுவேன். ஒரு கச்சேரியில் ஒரு பாட்டு கேட்டப்போ டாக்குமெண்ட்ரி எடுக்கிறேன், எடுத்து முதல் சீனே நல்லா இல்லை, ரெண்டாவது சீன் வெயிட் பண்ணுவேன், எடுத்தோடனே அட்ராக்ட் ஆவேன். மியூசிக் கேட்குற பக்கத்தில் ஒரு சந்து உண்டு, அது பக்கத்தில் ஒரு 1000 டீ அடிச்சுட்டு இருக்கோம். ஒரு டீயும் அந்த பட்டர் பிஸ்கட்டை சாப்பிடாத நேரத்துலேருந்து மாமா என்கிட்ட பேச மாட்டார், பிளான் பண்ணார் எப்படி டிக்டேட் பண்ணி. அது வரைக்கும் எனக்கும் தெரியாது என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியும், அவருக்கும் தெரியாது. 65 years I have not noted a single critic. எந்த ஒரு காரியம் பண்ணாலும் மாமாவுக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிக்கணும். பக்கத்தில் போட்டு அப்படியே இதில் இப்படி சாஞ்சாச்சு, அதான் கடன்னு திருப்பி கேட்கக்கூடாது, ஒரு தடவை தான் டிக்டேட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு டிவிஜி பாட்டு இருக்கான், லைக் ஒரு சந்தேகம் வந்துருச்சு, டிவிஜி நம்பர் இருக்கா கேட்டு ராத்திரி 12:30 மணிக்கு டெலிஃபோன் பண்ண அவனுக்கு, டிவிஜி இந்த ராகத்தில் பாடிய இந்த சாகித்யம் சரிதானா, தப்பாகிடக்கூடாது, நம்ம எழுதுனதில் ராகம் தப்பாகிடக்கூடாது, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டிக்டேஷன். 4 மணிக்கு படுக்கிறான், 4:30 மணிக்கு பணாத்துவார் அந்த ராகம் அந்த இதில் சரி சன்னிதெல்லாம் ரிகரிக்கமாப்பா, சாப்பாடு கிடையாது, 2 பேருக்கு வயிறு காஞ்சி போகும். அவன் எவ்வளோ கொடுப்பான்னு கூட பேப்பர் கார்டு கேட்குறது. ஐ டோன்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணி, ஐ ஒன்லி டெல் தம் எனக்கு ரூம் போகணும், இப்போ பிஏ வரணும் கூட, சுத்தத்துக்கு கன்வீனியன்ஸ் வேணும், வேறு ஒன்றும் கொடுக்குவேன். நான் எழுதுறது, ஆனால் எழுதுறது தொடக்கூடாது, நான் கேப்டன் முதல் கொண்டு போடுவோம் கொடுக்கணும். அப்புறம் நான் எழுதுற போது ஒருத்தர் எழுதக்கூடாது, அது வரப்போது அந்த சந்தோஷம் எனக்கு போதும். எனக்கு ஒரு சின்ன ஈகோ இருக்குது, யார்கிட்டையும் ஒபலைஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு. ஆர்டிஸ்ட்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டாலே அவளை பற்றி அங்கே எழுத வேண்டிய நிர்பந்தம் உண்டு. இங்கே நம்ம கர்நாடிக் மியூசிக்கை பொறுத்த அளவில் மியூசிக் கிரிட்டிசிசம்னா சுப்புடு இஸ் தி அல்டிமேட் வேர்ல்ட் ஆயிப்போச்சு. ரொம்ப நன்றாக பாடினார் அப்படின்னு ஒரு விமர்சனம், அது என்ன இருக்கு? நன்றாக பாடினார்னு என்ன ஒரு பெரிய விமர்சனம், அதுக்கு நீ வருவாங்க எல்லாருமே சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை, நுட்பம் புரிஞ்சு அழகா சொல்றதுக்கு அவருக்கு தகுதி. அவர் எக்ஸ்பிரஷனில் அனலிட்டிக்கல் டெப்த், ஒரு ப்ளீஸிங் விட், பைட்டிங் சார்க்கசம், ஒரு இன்டென்ஸ் நாலேஜ் ஆஃப் த சப்ஜெக்ட் விச் ஹி டேக்ஸ், இது எல்லாமே இருக்கும். ஒரு கச்சேரியில் ஒரு பெரியவர் வந்து ரீதி கவுடையில மதனி அப்படின்னு பிடிச்சார், அடுத்த நாள் வந்து இவருக்கு மதனியிடம் என்ன பிரமயம் அப்படின்னு. நல்ல புத்திசாலிமான், நல்ல அறிவாளி, சங்கீதத்தை பற்றி நன்னா தெரிஞ்சவர், சங்கீதத்தை பற்றி விமர்சனம் எழுதப்பட்டவா, சங்கீத வித்வானுக்கு மேலே வித்வானாக இருக்கணவா. இன்னொரு வித்வான் வந்து கமலாவுக்கு அடிதாரம் பூசினால் 10 வயது குறைந்து விடுகிறது, மேடையில் ஏறி ஆட ஆரம்பித்தால் 20 வயது குறைந்து விடுகிறது. அவர் பிறகு கண்ணனை வர்ணித்து அபிநயிக்கும் போது தவழவே ஆரம்பித்து விட்டார் மேடையில். இன்னும் சிறிது நேரம் போனால் தொட்டிலில் எங்க குதித்து விடுவாரோ என்று எனக்கு பயம் ஏற்பட்டது என்று அவர் எழுதியதை படித்து நான்
சிரித்த சிரிப்பு பிறகு எந்த விமர்சனத்தை படித்தும் நான் சிரித்ததில்லை. இன்னொரு அம்மா வந்து டெல்லியில டான்ஸ் ஆடும்போது ரொம்ப அப்படின்னா நீ போட்டறான்னு அந்த ஷார்ப்னஸ், இந்த ரைட்டிங்கில் இருக்க ஒரு ஃபெலிசிட்டி இருக்கு. இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி ஒரே மாதிரி. அது ரொம்ப கஷ்டம். அது 2 லாங்குவேஜில் ஒருத்தருக்கு வந்து இவ்வளவு ஒரு கிரேட் ஈஸ் ஹேண்டில் பண்ணுறாருன்றது ஒரு அசாத்தியமான திறமை. அது நல்லா எழுதுனா பிரமாணமாக எழுதுவான். என்ன மாதிரி எழுதுவான் அடுக்கிற தூக்கி வச்சு ஆகாசம். ஏன்னா ஒரு ஸ்பார்க் இருந்தால் அது நான் அவன் எக்ஸைலேட் பண்ணியே எழுதுவான். சின்னவாள் இருந்தால் தவற குறிப்பிடுவேன். ஒரு பெரிய தப்புன்னாலும் சாட்சி. He will call a spade a spade. அவர் சாரியர் வந்து சொல்லி எல்லாம் செய்கிறார். அவர் ஒரு பராதராக கூட ஆரம்பித்தார். ஆனால் என் பக்கத்தில் பெரிய உத்தம் செஞ்சு உட்காண்டா. அவர் சொன்னா அப்படின்னா தோழி மாதிரி இருக்கு வராதுன்னு போட்டிருக்காரு. அவர் சொன்னால் அவருக்கு வராதுன்னாரு. அவர் எழுந்து போயிட்டான். எழுதினே இந்த மாதிரி வந்து அவருக்கு பெரிய மருத்துவம் பேசாது, அதை பேச உப்பு காயிடம் போது தேய்ச்சிக்கட்டும் பெரிய மருத்துவம் பற்றி எழுதினார். ரொம்ப கோபம் வந்து அவருக்கு. இந்த நக்கீரர் நிறைய நெற்றிக் கண்களை பார்த்தாகிவிட்டது. இருப்பினும் வழக்காடுதலை வழக்கமாகவே வைத்திருக்கிறார். எழுதினா கோபம் வரும், அது சந்தோஷம் வரணும், கோபம் வரும். அவர் எப்படி எழுதலாம், பெஸ்ட் லக் ஃபார் நெக்ஸ்ட் இயர்னு எப்படி எழுதலாம், நான் என்ன பண்ணேன், எனக்கு ஸ்டூடெண்ட்ஸை என்னை முறைச்சிட்டு போகிறாங்க, ஒருத்தர் எனக்கு வரமாட்டாங்களே, நான் அவரை பார்த்து பேசணும். இப்போ டெலிஃபோனுக்கு மேலே டெலிஃபோன் ரூமில் வந்து காத்துட்டு இச்சு போனால் அவன் கார்பரேஷன் வண்டியில் தான் அவனை தூக்கிட்டு போவா எல்லாம் லெட்டர் வந்துருக்கா. அவள் பாட்டு அவளுக்கு கோபம் அவளுக்கு அவர்கிட்ட தப்சா போறன்னு வித்வான்லாம் பயப்படுற லெவலும் உண்டு. அதே சமயத்தில் இவர் தன்னை பற்றி எழுதணும், சுப்புடு கையால் தன்னை பற்றி ஒரு விமர்சனம் வரணும்னு ஆசைப்படாத ஒரு சங்கீத வித்வானோ ஒரு டான்ஸரோ இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அம்மா நீங்கள் கண்டிப்பாக என் பொண்ணோட டான்ஸ் வரணும், அவள் புது மாதிரி ஐட்டம் பண்ணியிருக்கா. அது வரைக்கும் அந்த அம்மா எங்களை உட்லண்ட்ஸ்லேருந்து கிருஷ்ணகான சபா வரைக்கும் காரில் கூப்பிட்டு வந்து எப்படியா எங்கேயா நின்று பார்த்து கூட்டு வந்து விட்டுட்டு இருந்தாங்க. டான்ஸ் வந்தது பார்த்து நல்லா இல்லை, மாமா மனசு எப்படி போட்டோ எழுதினாங்க. அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. மறுநாள்லேருந்து கண்டுக்கல. சொல்கிற பொண்ணு சொல்கிறா, ஏமா மாமா நிற்கிறாரு உட்லண்ட்ஸ் விட்டுலாம், வாடி களம் கிடக்கு வா போனா அப்படிங்கிற. இந்த உலகம் செல்ஃபி சொல்லுவோம். அவன் இல்லாத இல்லாத வேண்டாள் என்று இருக்க தாயும் வேண்டாள். இல்லைன்னா வரமாட்டா. அவள் காரியம் இல்லை இருக்கா வரமாட்டா. அதே எனக்கு பிளஸிங் இன்ட்ரெஸ்ட். நான் இன்னும் கொஞ்சம் நாள் தூங்கலாம். ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன் மாமாவை, ஒரே ஒரு நிமிஷம். மாமா உடம்பு சரியில்லை, தூங்கிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது. இல்லை ஒரு நிமிஷம் பார்க்குறேன், சார் திறந்தாச்சு, உள்ளே வந்து பார்த்தாச்சு, போக மாட்டேங்கிறாங்க, உட்காந்தாச்சு, இடத்தோடு போக மாட்டேங்கிறாங்க. மாமா அப்படியே சரிந்து படுத்து கிடக்கிறாரு, தெரியும் வந்திருக்குது. அப்படின்னா நான் பக்கத்தில் போகிறேன், காது பக்கத்தில் போய் கேட்குறேண்ணா போயாச்சா இருக்காடா. தைரியம் ஒன்று பண்ணுறதுக்கு இவள் கோச் நூறுவாளே இவளோட ஒரு டிஸ்பிளேஷன் நமக்கு வந்துடுமேலாம் அவர் கேர் பண்ண மாட்டார். ஈ கேர்ஸ் ஒன்லி ஃபார் தி ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் நல்லா நடக்கணுமேங்கிற அடிப்படையில் பண்ணுவார். இவர்களுக்கு எது விளையினாலும் தெரியவில்லை, சுதி விளையினாலும் தெரியவில்லை, எது விளையினாலும் தெரியவில்லை. அப்போ தான் தெரியுது என்ன ஒரு பஞ்சாவாக உட்காரணும். அந்த காலத்தில் ஏன் பொம்மை பாடத்தில் ஏன்னா இது சசக்டிவ் மண்ணா பாடினே வருவான், அப்புறம் மொழ அழிச்சு விடுவான். அது கஷ்டம். மியூசிக் சீக்கிரம் ஏன்னா முக்கால் பேர் தனியாக இருந்தவங்க கட்டுப்பட்டாங்க, ஒன்றும் இல்லாம போயிட்டாங்க. அந்த கச்சேரி போகாட்டா கூட அவருடைய எழுத்தை ரசிக்கலாம். கச்சேரி போயிட்டு நம்ம ஒப்பீனியனும் அவர் ஒப்பீனியனும் கிளாஷ் ஆகுதா இல்லை சிமிலராக இருக்கான்னு பார்க்கறது ஒரு வகை. கச்சேரி போகாமலே அந்த எழுத்தை ரசிக்கலாம்ன்றதுக்காகவே அவர் ரிவ்யூ படிக்க முடியும். நான் உட்லாண்ட்ஸ் வந்து வெளியில் வந்திருந்தேன். அப்போ தினமணியில் என் ஃபோட்டோ வரும் பெருசாக. என் 4 டாக்ஸி டிரைவர் உட்காந்துருப்பான். ஒருத்தன் ஜம்ப் பண்ணி கிட்ட வந்தான், அப்பா எனக்கு டாக்ஸி வேணாம். சாமி நீங்கள் தானே இந்த சுப்புடு அப்படின்னு அது தப்புன்றது. ஆமாம் ஏங்க என்ன அருமையாக இருக்கீங்க சார், ஏன்னா படிக்கிறேன் சார். என்னாச்சு நீங்கள் இந்த தோசை போடுறதை பற்றி எழுதியிருந்தீங்களே, நான் சித்திரமும் கைப்பழக்கம், அதாவது அது நல்லா அதை நல்லா ட்ரெயின் பண்ணி வந்துட்டானாக்கா ரொட்டீனாக பண்ணிட்டு இருப்பான். டான்சர்ஸ் எல்லாம் அந்த ட்ரிம்மை வச்சு இந்த பழக்கமாக இருந்தால் ரொட்டீன் ஆட்டோமேட்டிக்காக தாளெல்லாம் நிற்கும். இப்போ இருக்காங்க இல்லைன்னா அப்படியே வாத்தியாரே நம்பிந்தா வராது. தோசை போடுறத பார்த்துருப்பேன், கிண்ணி எடுத்து இப்படி போடுவான், அரண்டு எடுத்து அப்படி 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 பண்ணால் கரெக்டாக அந்த சர்க்கிள் எல்லாம் ஈவனாக இருக்கும். அவன் என்ன விருக்கு போடணும், ஜாமெட்ரி வச்சு போட்டவனுக்கு ரெடியாகனா கொஞ்சம் எண்ணெய் எடுக்க மாட்டேன். ஆயில் வந்து ஒரு கிளாத்தில் கட்டி துவச்சு வை 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 அது பண்ணிட்டு 7 பேர் 6,25 ரூபாமா. சி
நான் அஷ்டாவதானி இது போட்டு கணக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. 7 பேர் 6.25 ரூபா, இந்த மாமாவுக்கு 6 ரூபா 4 ரூபா, லே இதுக்கு தண்ணி, இதுக்கு 1000, இது பால். அந்த மாதிரி அந்த பாடியை ஒவ்வொரு அங்கமும் கண்ட்ரோல் எப்படி வரும்? பழக்கம். அது அந்த ஹேபிட் இருக்கணும் உடம்புல. நீங்கள் எழுதுனதுக்கு அப்புறம் தான் அதில் இவ்வளோ விஷயம் இருக்காங்கிறது எங்களுக்கே தெரியுது. ஒன்றும் தெரியாத எனக்கே, ஒரு டாக்ஸி டிரைவருக்கே கர்நாடிக் மியூசினை என்னென்னு தெரிகிறது எனக்கு இப்போ தான் உங்கள் இதை எழுதுனதை படித்ததுக்கப்புறம் எங்களுக்கு புரியுது. எனக்கு பாரத ரத்னா கிடைச்சாங்க. ஐ வாண்ட் டு கம்யூனிகேட். அவனுக்கு காம்போஜியில் இந்த அம்சம் சரியில்லை, இது கீழே பாடுறது ஜாஸ்தி ஆகிடுது, ஆயாபுரம் குறைவாக இருக்குது, ஆயாபுரம் சின்னதாக இருந்து கீர்த்தனை பேசு, இது அப்படி பக்கவாதி இதெல்லாம் சொன்னாக்கா அவள் பிரிச்சு காம்போதி அமையவில்லைன்னா எந்த வேலைன்னு சொல்லணுமோன்னு அவள் 20 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரான். நம்ம சொல்லணுமோ நான் பேரை வச்சு எழுதிட்டு போயிட்டாரா? இளம் வித்வான்களுக்கு இவர் தூண்டுகோல், முதிய வித்வான்களுக்கு இவர் துலாக்கோல். கொன்னக்கோலை கூட குற்றம் இருக்கிறதா என்று குடைந்து பார்க்கும் கண்ணக்கோல். There were occasions when I was angry with him and I wanted to clarify about what has written something about something. Then I wanted to clarify, I wanted to meet him. But it's not, I don't go and meet anybody. And he also didn't come and see me. There should be some mediator too. Then there none. I had none. I am very safe ground. எனக்கு தெரிஞ்சது தான் எனக்கு டிசைட் பண்ணேன். எனக்கு தெரியாது தலையில இன்னொன்று பல்லவி ஒரு சரியா இல்லை, இது என்ன தாளம்னா கேட்பேன், இந்த தாளம் தப்புன்னு சொல்லுவேன். வாதாபி தொடங்கி பவமான வரையில் அது கர்த்தாவோ ஜன்யமோ ஸ்வரஸ்தானங்கள் சரியில்லை எனில் ஸ்வரூபத்தை காட்டுவார் சுப்புடு. இதோட அங்கம் என்ன, இதோட அமைப்பு என்னன்னு கேட்பேன். இதுதான் டான்ஸர். அதே மாதிரி ராகத்தோட ஸ்வரத்தை தப்ப பிடிச்சாங்கன்னா இந்த ராகத்தில் இந்த ஸ்வரம் உண்டான்னு கேட்பேன். நான் தெரிந்து கொள்ளலாமா? அப்போ ஒன்றும் சொல்ல முடியாதா? Anyways, whatever it is, no, there is any doubt about something, it is the first thing is that they should get the personal clarification. And after clarification, if he doesn't have satisfied, then he can write. So before that, one should not write. ரியாக்ஷன் இருந்தாலும் வேல்யூ. அதனால தான் கல்கி நான் முதல் ரிவ்யூ எழுதின போது நான் விமர்சனம் நான் இத்துடன் என்னுடைய அதிக பிரசங்கத்தையே முடித்துக் கொள்கிறேன். அதிக பிரசங்கம் பேஷா இருக்குது. In Delhi, I think in a performance, somebody came and told me, there is Subbudu here sitting at the back side. Then I called him, Mr. Subbudu is here, please come. I want to clarify something, please come. I shouted. He didn't come. ஒரு தடவை எழுதுதான், நீ தப்புனா தப்பு தான், அதுக்கு மேலே நான் அவனுக்கு சர்ச் பண்ண விரும்பலை. In many performances, he didn't criticize my music, but he criticized me for something else. உங்களை ஒரு ப்ரோக்ராமில் வாசித்து அதை ஆர்கைவ்ஸில் கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அது பாலமுறையில் பண்ணால் அவன் மனசு நல்ல மனசு இருக்கு, யாராவது மனசு அவர் ஒருத்தர் தான் பக்கவாதிகள் நல்லா பஸ் கை தட்டுக்கோம் பார் அந்த மனசு அதெல்லாம் நல்லா இருக்கார். 66 வயசில் பாடுறார். மேக்ஸிமம் ஈ கெட்ஸ். இப்போ ஒன்று அதுக்கு ரெட் போர்ட்டில் பாடினார். ஸ்பெல் பவுண்ட் அந்த வாய்ஸ் யாருக்கு இருக்குது, அந்த வாக்கு சுத்தம் யாருக்கு இருக்குது, அந்த நயம் யாருக்கு இருக்குது சொல். ஒரு ஆந்திர கவர்மெண்ட்டில் அவள் வந்து இந்த ஆர்டிஸ்ட் அவார்டு நிறுத்தினோடனே இசைட் ஐ வில் நாட் சிங் இன் ஆந்திரா டில் என்டி ராமராவ் கோ சொன்னார். 7 வருஷம் போல ஆந்திராவில் அந்த அந்த பீஷ்ம பிரதிகை இருக்குது அவர்கிட்ட, மனசு இருக்குது. ஆர்கெஸ்ட்ராக்காரன் டைரெக்டாக பணம் கொடுக்க சொல்கிறார், 2000 ரூபா கொடுப்பார். வேலை கொடுக்குறாரு. He writes well, but sometimes he goes into personal things about the not only about the art and music, about the way of sitting and way of looking and way of smiling, way of the mannerisms and all that he writes. It's all right. Otherwise, there is nothing to write. No. A man totally devoid of Dakshanyam where his expressions are concerned, where his judgments are concerned. இடுப்பு அடுப்பு மாதிரி இருக்குன்னு அது போட்டேன். கல்கிக்கிட்ட அது பர்சனலா இதாயிடாதா? ஐயோ டான்ஸர் எப்படி பார்த்தீங்க, பட்னான இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு ஜாஸ்தி. ஐப்ரோஸ், நெத்தி குழுமாக இருக்கக்கூடாது, கண் நல்லா இருக்கணும், லிக்விடாக இருக்கணும், நோஸ் வந்து கிளிமாக இருக்கக்கூடாது, சப்பையாகவும் இருக்கக்கூடாது,
காது நன்னா இருக்கணும், மூக்கு ஏதாவது இந்த ஸ்தனம் வந்து மூக்கு இது இல்லையா அந்த அளவு வச்சுக்கணும். அதுக்கு மேலேயே இருக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடாது. இஸ்லாட் எம்ஐஜி ஃப்ளாட்டாகவும் இருக்கக்கூடாது, இது வந்து இந்த டவராகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கு. தோல் எப்படி இருக்கணும், இடுப்பு முக்கியம், இடுப்பு பெண்ட் பண்ணணுமோ, தாம் தாம் தை தைனா இது இடுப்பு செல்லு எங்கே இப்படி வச்சுக்கணும் கையில். அப்புறம் ஊனு செல்ல இல்லையானா எழுச்சி இருப்பான், இவ்வளோ பெருசு இருந்தால் இட் வில் பி கான்ட்ரரி டு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வேர்க்கக்கூடாது. வேண்டாம் தாம் திட்டான்னா இங்கே இப்போ இப்படி அடை வளர்த்துருக்கீங்க, யார் அடையே மறந்துடும், அடையை பார்த்தா அலர்ஜி ஆகிடும். அதுக்கு ஒரு காட்டன், அதுக்கெல்லாம் அவன் வெஸ்டர்ன் பேரக்கல்ல வேர்க்கிறதா அவன் என்ன பண்ணுறா, அது பேடிங் எல்லாம் வச்சுக்கிறேன், காட்டன் பேடிங். இவனுக்கு அது என்னமே இல்லையா. காஸ்டியூம் செலெக்ஷனே தப்பாக இருக்குமா? ஒவ்வொரு ஃப்ளவர் பஜாரும் இங்கே திறந்து விட்றா, ஒரு பூக்கடையை திறந்து இங்கேருந்து வெளியே கட்டி எப்படி ஆடுறது? எலிகெண்ட்டாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும். யூ ஆர் நாட் ட்ரெஸ் கான்ஷியஸ். ஆர்டிஸ்ட்டை பாதிக்கக்கூடாது, அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். குற்றம் குறை இருந்தாலும் சொல்லாமல் சொல்லணும். அதை செய்துன்னு இருந்தாருனாக்க அவரை பீட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இப்போ என்னை பொறுத்துக்கிறதுக்கு காரணம் என்ன, என் வார்த்தை உண்மைன்னு தெரியுது, நான் சொல்கிற வரை நல்லா இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்படி சொன்னால் தான் உனக்கு புரியுதுங்கிறேன். இப்படி சொன்னாலும் புரியுது, அப்போ தான் நீ எழுந்து உட்காடுறேன். அதெல்லாம் நான் எழுதி போடுறேன், என்ன சார் தெரியும் சொல்லிட்டு போ. எனக்கு என்ன, எனக்கு ஐ ஹவ் நோ ஆக்ஸ் டு கிரை. ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு பென்ஷன் வருது. இப்போ எல்லாம் பசங்கள்லாம் நன்னா இருக்கா, நான் எழுதணுன்ற அவசியமே இல்லை. அதனால் நான் சொல்கிறேன், இது வந்து என்னை மறுத்து கட்டிருக்கிறோம். On facts, I have not been caught even once. Factually ஒரு மிஸ்டேக் பண்ணேன், அது வரைச்ச நல்லா யோசனை பண்ணேன். ஒரே ஒரு தடவை பண்ணேன், ஒரு 40 வருஷம் முன்னாலே கைக்கு சீக்கு நிஷாதத்துக்கு காக்கலி நிஷாதம் போட்டேன். Whatever he writes about personal things, he is not serious. It's only to attract the readers. அவர் வந்து எதையும் பார்க்கறது நகைச்சுவையோட பார்க்கறாருன்னு நான் நினைக்கிறேன் தவிர, அவங்க குறிப்பிட்ட ஒரு பாடகரையோ அல்லது அந்த நாட்டிய மாடலையோ மனசு நோக்கணும்னு என்ன அவருக்கு இல்லைன்றது என்னுடைய அபிப்பிராயம். அவன் அயோக்கிய சங்கீதம் தெரியாது, கண்ணா போனால் அவனை உள்ளே விடக்கூடாது அகாடமி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாலும் வெயிட் பண்ண. நான் ஒன்றும் சொல்ல, வெயிட் பண்ண 4 நாள் கழிச்சு ஒரு கச்சேரி வருது. இப்போ காசிக்கு போய் ரொம்ப இஷ்டம் இல்லாத விட்டார், சூஜியும் தாளத்தையும் விட்டார். அதோட அவர் ஐ கேன் பி வெரி ஹார்ஷ், இட் ரிமெம்பர் ஃபார் தி லைஃப் டைம். அப்படி சொன்னால் காதோடு ஒட்டின்னு இருக்கோம், அப்போ கேட்டுட்டே இருக்கும் அவருக்கு. இவர் நியாயப்படுத்துவதையெல்லாம் தங்களை காயப்படுத்துவதாக கருதும் கற்றுக்குட்டிகளும் உண்டு. I think many people got encouragement through his writings, and many people probably suffered too. மாமா விமர்சனம் எழுதி கரியர் ஸ்பாயில் ஆன மாதிரி யாரும் கிடையாது. அவளே அவளுடைய கரியரை ஸ்பாயில் பண்ணுறது தான் காரணம் ஒழிய மாமா எழுதுனால கிடையாது. மாமா எழுத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் இன்னும் நல்லா பண்ண வந்திருக்கலாம். அதையும் கேட்காம ஸ்டில் தே கண்டினியூ டு ஸ்பாயில் தெம்செல்வ்ஸ் தான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எழுதி புனருத்தரம் பண்ணுறேன் நினச்சா அது எல்லாமே எனக்கு தெரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் காந்திஜியும் திருத்த முடியாது, நான் திருத்த முடியாது. மாமா எழுதுனதை வந்து ஒவ்வொருத்தரும் படித்து பார்த்தா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு அர்த்தம் வரும். அவன் திரும்ப படித்து பார்த்தா நீங்கள் சொன்னது சரிதான், அது இருந்தால் நாம் கரெக்ட் பண்ணிக்கிடுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் போயிருக்காங்க, கரெக்ட் பண்ணிட்டு நல்லாவும் பாடியிருக்காங்க. கர்நாடக எழுத்தாளர் இந்துஸ்தானி பாட்டு பாடுறாங்க, காலேஜ் போடுறது தேவாரம் இருக்கு, திருப்பூர் இருக்கு, காவடி சிங் இருக்கு, இதெல்லாம் விட்டு ஹிந்தி ஹரே தூ மரோகரா ஹிந்தி தெரியாது பாட்டு நாசம் தெலுங்கு நாசம் போல தமிழ் அவர் இவர் போல தாயே யசோதா ஒரு நாயர் கொடுத்து தமிழ் பாட்டி நாங்கள் அப்புறம் மாஜா நக்கி என்ன எழுது மாஜா நக்கி செக் பண்ணுறோம் ராமா உனக்கு பெருமை கிடையாது, அந்த ஜானிப்பட்ட கைப்பிடிச்சு மெயின் டிபெண்ட் உங்க சங்கீதம் எல்லா எல்லாரையும் வச்சு உங்களையும் வச்சு சொல்றேன். ருச்சி போடுது வித்த வந்து ஐ வாண்ட் மெலடிங்க இது யார் போகணும். இட் இஸ் ஹைலி டெக்னிக்கல். ஒரே பர்வீன் சுல்தானா வர மெலடியே கொட்டிட்டு போயிடுறான். அண்ட் பர்வீன் சுல்தானா சிங்ஸ் இன் கிருஷ்ணகான டிக்கெட்ஸ் ஆர் சோல்ட் அவுட் 3 months in advance. 250 rupees. ஏன்னா
கொஞ்சம் கோன் ரிலாக்ஸ். ஒரே ஒரு கையால் பாட்டு பஜனை பாட்டு போயிடும். இங்கே போய் பாடணும், அப்புறம் 2 கீர்த்தனை, ராகநந்தவல்லி, அப்புறம் தனியாவட்டம், அப்புறம் மேகாவட்டம், அப்புறம் துக்கடா அக்கடா பொக்கடா. கடைசியில் ஒன்லி ஹூ அண்டர்ஸ்டாண்ட் தி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதர்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். சதிங்க என்ன லாஸ்ட்டில் ஏதாவது ஆசை மூகம் துப்படனே இல்லை, ஆட்டோமேட்டிக். யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் தி ஆடியன்ஸ் டு பி ஆஃப் தி சேம் லெவல் வித் திஸ். அந்த காலத்தில் கேவி பண்டிதர் மட்டும் நாங்கள் பாடுவோம், அப்படியே கண்டு ஜலம் வந்துடும். அதே பாட்டு அர்த்தம் நீயா பண்டிதம் மட்டும் இல்லை, அது பள்ளி கொடுத்து பாடியா பாவம் வராது. என்ன பாஷை தெரிஞ்சு பாடணும். நீ உன்னுடைய சாமர்த்தியம்னா பல்லவியில் காட்டு. ராகந்தாரம் பண்ணி உப்பு மாவு கிட்டே வேண்டி 10 மணி நேரம் பாடு, 6 மணி நேரம். இது கூட நகுமோம் பஜனை, நகுமோமோ தியாகராஜ நகுமோம். அப்படி அந்த நகுமோம் பாட்டு அவ்வளோ பெருமைக்கணும். அந்த ககமேல் சொன்னால் எங்கேயோ நம்ம மகாராஷ்டிரா போகிற மாதிரி இருக்கணும். வார்த்தை முக்கியம் இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுறா ஒரு பாட்டை, அதை நீ போய் நாசம் பண்ணுறா. தினமணி மட்டும் நீர் மலைங்கிறான். நீர் மலைன்னு என்ன? 2 அசிங்கம் இல்லையோ? அவள் எழுதின உனக்காக எழுதின. யூ ஆர் கேஷிங் அப்பானே. ஒவ்வொரு பாட்டு பாடுற போது 2 ரூபா வந்து தியாகராஜ மண்டபம் இன்டர்நேஷ்னல் கேட்டிருக்கலாமான்னு ராயல்ட்டி கேட்டாலவா? என் பாட்டை ஒழுங்காக பாடுன்றான். யூ ஆர் நாட் பீயிங் ஃபேர் டு தி கம்பெனி. அவள் லிரிக்ஸ் இம்பார்ட்டன்ல இது அப்படி பாட்டு கச்சேரினா அப்போ வேறு ஏதாவது பாடு. டோன்ட் டேக் டைரக்ட். பாத் புத்தோவெல்லாம் அவன் பாட்டு கம்போஸ் பண்ணுறானே, என்னென்ன சவுண்டு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு எழுதிடுறான். வேறு ஒன்று வச்சு சவுண்டை கொண்டு முடியாது, ஒரு கமா கூட மாற்ற முடியாது. டேக் லிபர்ட்டி, யூ டோன்ட் நோ தி மீனிங். முசிறி முதலான மகா வித்வான்களுக்கு விசிறியாக விளங்கியவர். இருப்பினும் இந்த விசிறியை பார்த்தாலே இன்றைய வித்வான்களுக்கு வியர்த்து கொட்டுகிறது. சமங்குடி சீனிவாசன வாங்கியிருக்காரு. பெரிய மோதல். அவருக்கு விமர்சனம் பண்ணுற தொழில், எங்களுக்கு நாங்கள் பாடப்பட்ட தொழில். அவர் தொழிலுக்கு எது லாபமோ அதை அந்த மாதிரி அவர் விமர்சனம் பண்ணுவார். நாங்கள் இருக்கிறபடி நாங்கள் இருப்போம். சார் என்னமா பாடுறார் சார், என்ன அழகாக பாடுறார் சார் அவர் செம்மங்குடி. அப்படியா? ரொம்ப அழகாக பாடுறார் சார். அந்த வயலின் என்ன அழகாக வாசிக்கிறார் சார் அந்த கிருஷ்ணன் சார். அந்த சுப்புன்னு ஒரு அயோக்கியம் இருக்கான் சார், அவன் கச்சா முச்சான்னு எழுதுகிறான் சார். இவர் அழகாக பாடுறவர் போய் நல்லாவே பாடன்னு எழுதுகிறான் சார். ஒரு வியாபகமாக உள்ளவரை தாக்கி எழுதினா அவருக்கு அதில் ஒரு கிரெடிட்டு கிடைக்கும், அந்த பேப்பர்காராளுக்கு பணம் கிடைக்கும். நம்ம எழுதுகிற எழுத்து எவ்வளோ தூரத்துக்கு பாதிச்சிருக்கு பார்த்தியா, அதை பார்த்துக்கோ, கோவப்படக்கூடாது. அவன் மனசுல சொல்கிறான், இவ்வளோ பேர் படிக்கிறாங்கல்ல, அது நமக்கு சந்தோஷம் வேண்டாமா அப்படின்னாங்க. இன்னும் நிறைய தாக்கி எழுதியிருக்கார். அது எனக்கு தான் சாதகமாக இருந்ததுங்கிறத சொல்லாத இருக்க முடியாது. எங்கிட்ட ஏதாவது விசேஷம் இருக்கிறதுனால தானே என்ன தாக்குறார். ஆர்டிஸ்ட்கிட்ட குறை இருந்ததுன்னா திருத்த முடியா இருக்கிற விமர்சனம் தான் விசேஷம். ஆனால் இவர் அதை அந்த குறையை ஜாஸ்தி பண்ணி தாக்கி எழுதிவிடுவார். நான் அப்படி தான் பாடுவேன், அப்படி தான் பாடிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு ஆடியன்ஸுக்கு நீ எழுதிட்டு உன் வேலையை பாடு, என் வேலையை என்ன பாடுன்னு சொல்கிறார். என்னை அவர் ஜாஸ்தி தாக்கினதுனாலே அவருக்கு ஒரு பெரிய பேர் வந்திருக்கலாம். அவர் தாக்குறதுனால நான் ஒன்றும் பாதிச்சுடலை. யாரையும் ஒருத்தர் தூக்கி விட்டால் உடனே வந்துட மாட்டான், தள்ளி விட்டாலும் ஒன்றும் போயிடாது. இவளுக்கு ஒரு ப்ரெஸ்ஸுனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல. இன்னொரு ஃபேவரபுளாக ஒன்றும் கூப்பிட்றாள். ஏன் அவள் எடுத்து இப்போ வந்து ஜெயமகோடா பற்றி கார்ட்டூன் வருது, ஜெயலலிதா பற்றி வாரம் ஏதாவது டிவி காட்டுறான். யூஆர் எ பப்ளிக் ஃபிகர். என் ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி பெரிய இப்போ வந்து ஒரு ஷாப்புக்கு போகிறேன், கிளாக்ஸோ எடுத்து கொடுக்குறேன். ஆஹா என்ன நன்றி, பொம்பாயிலேருந்து வரவழைத்து இங்கே வச்சு எனக்கு கேட்ட உடனே கொடுத்து அப்படின்றவன் பார்க்குறோம். டேட்டை திருப்பி பார்க்குறோம், அந்த டேட் சரியாக இல்லை, தூக்கி மூஞ்சி மேலே தூக்கி போட்டுருவாரான் வரி. அந்த மாதிரிலாம் எப்போ இது மியூசிக் கமர்ஷியலாக ப்ரொஃபஷனல் ஆகிடுது யுவர் அக்கௌண்ட்டபிள். நீ பப்ளிக்கில் பணம் வாங்கிட்டு பாடுற யுவர் அக்கௌண்ட்டபிள். ஒரு டாக்டர் தப்புன்னா கோர்ட்டுக்கு போகலாம், இன்ஜினியர் தப்புன்னா கோர்ட்டுக்கு போகலாம், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தப்புன்னா ஜெயிலுக்கு போகலாம், ஒரு பாலிட்டிஷியன் தப்புன்னா சிபிஐக்கு போகலாம். உனக்கு என்ன கேள்வி? இப்போ நிறைய சம்பாதிக்க வேண்டிய ஒரு டான்ஸுக்கு 15,000 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு நாள்
அவர் எங்கேயாவது ஒரு பெஞ்சில் நீதிபதியாக உட்கார்ந்துருந்தார்னா அங்கே நியாயத்தை தவிர வேறு எதுவுமே எதிர்பார்க்க முடியாதபடி தான் இருந்திருக்கும். பாரபட்சம், பயம், துவேஷம், விலைக்கு போகிறது இதெல்லாம் இருக்காதுங்க. அந்த மாதிரி ஒரு தராசு பிடிச்சார் அவர். சங்கீதமோ இல்லை சாஸ்திரமோ இல்லை நாட்டியமோ எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர். அவரை ஒருத்தரும் ஒன்றும் பண்ணிக்க முடியாது. பரதத்தை பேணி பராமரிப்பதில் புடவை கட்டாத ருக்குமணி. ஆம், கால் கொண்டு நடக்கும் கலாக்ஷேத்ரா. நாட்டிய சாஸ்திரம் பிரிஸ்கிரைப்ஸ் ஃபண்டமெண்டல், இட் டசன்ட் ப்ராஸ்கிரைப் எனிதிங். அடைவுன்னா இப்படி இருக்கணுங்க. அடைவு என்டிங் கான்சுமேஷன் அடைவு. கை சுத்தினா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் இப்படி இப்படி அது குரங்கு மாதிரி தட்டு தக்கடல் இருக்கும், தக்கடல் இருக்கும், தக்கடல் இருக்கும். இப்படி பண்ணி இப்போ குரங்கு மாதிரி இருக்கும். நான் கற்றுனோம். இவெல்லாம் ஆடுற போது பார்த்துருவோம். அதுக்கு முன்னே என்னன்னு கத்தி மட்டும் ஏன் இப்படி இருக்கணும் கேட்குறேன். கத்தி தக்கடல் வருவேன். தை 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 தை. ஏன்னா காலில் தைன்னு சொன்னால் 32 மூமெண்ட் கொடுக்கணும். நம்ம தைன்னா இந்த கால் இப்படி வரணும், இந்த இடுப்பு இப்படி பண்ணணும், இந்த கை இப்படி கொடுக்கணும், இது இப்படி பண்ணணும், கண் இப்படி பண்ணணும், இப்படி பண்ணிக்கலாம். மஸ்ட் கீப் அப் வித் டைம். நோ, இந்த இன்ட்ரிகேட் தாளம் இன்ட்ரிகேட்டே கிடையாது. வேற ஒன்லி 2 தாளம், 2 and 3. அவன் இங்கிலீஷ் சைடில் ஃபாக்ஸ் அண்ட் ஃபாக்ஸ் ஸ்டார்ட் வச்சுட்டான். ஒன்று வால்ஸ் 4, இன்னொன்று டாக்கெட்டு டாக்கெட்டு டாக்கெட்டு. இவ்வளவு டேலண்டடாக இவ்வளவு எல்லாத்துலேயும் வந்து அலசறதுங்கிறது கற்றுண்டா வராது, சொல்லி கொடுத்தா வராது. அதுவாக அவர் சுவாமிப்பு தான் அவருக்கு வந்து இது ஒரு கிஃப்டட். இந்த கைக்கு என்ன அர்த்தம்? இவ்வளோ பெருசுன்னு அர்த்தம். புரியுமா? தாம் கீதாம் தை கீதை தாம். தெலுங்குல அவரோ ரவுன்னு ஆஹான்னு அர்த்தம். அவு ரவு ரவு பேசி என்ன புரியுது? என்ன ஒன்றும் ஆளை பார்க்குறேன், அழகாக இருந்தாலும் பார்க்குறான். எல்லாம் இடுப்பு தூக்கி இடுப்பெல்லாம் காட்டிட்டு எல்லாம் காட்டிட்டு காலெல்லாம் காட்டிட்டாக்க பார்க்குறான் பார்க்குறான். பேட் டு அண்டர்ஸ்டாண்ட். மீனாட்சி தேமுதம்ல சாத்த உதரின்னு வரும். மதுமுரகரி சாத்தோதரி, சாத்த உதரி. சாத்தன்னா கையிழப்பு, கையால் பிடிக்கிற அளவுக்கு உள்ள உதரம். சகோதரின்னு பார்க்குறான். அவள் சகோதரி தெரியணும், சகோதரி. சான்ஸ்கிரிட் தெரிய வேணும். ஆகம சாஸ்திரம் படிக்கிறாளே வரலாம். முதல்ல 2 வருஷம் சான்ஸ்கிரிட் பாஸ் பண்ணணும். இது ரொம்ப ஹைலி ஸ்டைலு. இதில் என்னன்னா எக்ஸசைஸ் அடவெல்லாம் பண்ணுறீங்களா கத்தி இருக்கும். இந்த இது சிங்காரங்கிறது ஒரு பாட்டு ருச்சி கொஞ்சம் லேசாக. இப்போ பாட்டு பாடன்று தாவியாடாயிட்டு நடு கண்டத்தில் முத்தம் விட்டாட்டின்னு சொன்னாக்கா அவன் முத்தம் கொடுப்பாள அப்படி வச்ச உடனே அதனால் ஏற்படக்கூடிய வெக்கத்தை மாத்திரம் காட்டணும். இதெல்லாம் என்ன பண்ணுறது? இப்போ என்ன முத்தம் போயிட்டான் டீ ஓட்ட ஓட்ட வச்செல்லாம் வயது வச்சு எப்படி இருக்கும்? சஜஷன் தான். இது ஒன்லி இன் பரதநாட்டியம் இட் இஸ் சஜஷன். தேர் இஸ் நோ ஸ்டேட்மெண்ட். டான்சர்ஸ் வர வர they make it more sexy to see that they get an audience. முன்ன அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை. ரொம்ப நாகரிகமாக இருக்கும் டான்ஸ். அந்த சினிமா இந்த சினிமா பாருங்கள் நல்லந்தா நான் அப்படி காட்டுற எவ்வளோ நல்லா ஒரு 10 நிமிஷம் பண்ணாலும் ஒரு ஜாடை ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே தொட்டா சென்சேஷன், இங்கே தொட்டா டெம்டேஷன் பண்ணாக்கா இப்படி ஸ்பாயில் தி டான்ஸ் இஸ் பிகம் ராட்டன் திங். How you are polluting the entire atmosphere. The bright intelligent girl, they fall a prey. இப்போ இவளை கேட்டாக்கா அவள் மாத்திரம் கவர்ச்சி காட்டுறாரு, நான் காட்டினா நீ எதை வேணால் காட்டு. ஏன்னால் ஒரு பாயிண்ட் ஆட்டிடியூடே மாற்றிவிட்டியே நீ. அதே இல்லை போனால் இதெல்லாம் எடுத்துடுறோம். சிங்காரத்தையே சந்தன சர்ச்சி கேட்குறேன். அதை வாய்ச்சி செவத்தில் பூசுவேன். எங்கே பூசுவோம் நமக்கு பூச மாட்டாங்க. என்ன சிங்காரம் வருவோம்? சிங்காரம் இல்லைன்னு உலகமே கிடையாது. ஆசை இல்லைன்னா என்ன இருக்குது? இல்லை பசி இல்லைன்னா என்ன எதை மாடலாம்? அங்கே இதை வச்சு இது 2 வச்சுருக்கான். அளவோடு பயன்படுத்தணும், மரியாதையாக இருக்குது. அந்த காலத்துக்கு தீனகரன் நோக்கரன்னு இன்றைக்கி பண்ணாலும் நன்னா இருக்குது. அம்மாவை நாளைக்கு கேட்க முடியுமா? லாஸ்டிங் வேல்யூஸ். நம்ம இந்தியன் மியூசிக் எஸ்பெஷலி கர்நாடிக் மியூசிக் கிரேட்டஸ்ட் என்னென்னா குழந்தை பிறந்ததுலேருந்து சாகர வரையும் எல்லாம் தெய்வ பரமானம். ஆறாரோ ஒரு குழந்தை பொண்ணு கேட்கறது எல்லாம் யாரையும் வரலாம் எங்கே வந்திருக்கேன். அது செத்து போனால் அவனுடைய கிரேட்னஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான். இந்த பரம்பரையை சேர்ந்தவனே காதல்னா தெய்வீக காதல், ஆண்டாள் இதை காதல், இதோ அதை காட்டுறது.
ஏன்னா இது உண்டு, இது ஒரு நேச்சுரல் பயாலஜிக்கல், இது யாரும் தடுக்க முடியாது இல்லையா? அண்ணா சாமான் 14 இயர்ஸ் ஆனால் பையன், சாதாரண பையன் ரோட்டில் போகிறான், இந்த ஆற்று வந்து ஒரு பிஎம் நிற்கிறது, பிஎம்னா பாவாடை மேலே, உடனே அவன் காலெலாம் கொலிக்கிடுவான், அவன் அறியாமல் கொலி, உடனே காலில் சைட் பண்ணுறான், அசோட வழி ஆரம்பிச்சுடுறேன். இது ஆட்டோமேட்டிக், நோபடி டீச்சர்ஸ். வா சீமந்தம் சொன்னால் போயிட்டு என்னன்னு சொன்னால் ஆசிங்க, அவ்வளோதான். சீமந்த புத்தகம், ஸ்ரீவர்ஷ புத்தகம், ஒரு குழந்தை பிறந்தேன்னு கூப்பிட்றேன். இந்த மாதிரி ஒரு 9ஆம் தேதி ராத்திரி ஆரம்பித்தானே எழுதி சொல்லுவோம். வெரி ரொம்ப அழகுன்னா இல்லை, ஒரு குழந்தை பிறந்ததுன்னா இல்லை, இது இவெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அவ்வளோ அழகாக வச்சுருக்கம்மா நமக்கு, ஒரு நொபிலிட்டி, ஒரு எசோட்டரிக் அழகாக வச்சுட சீப் ஆக்கிட்டேன். அவர் ஐட்டம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணோம். இது நான் எழுதிட்டே இருக்கேன், பழைய ஐட்டம்லாம் பண்ணும்போது எந்த பொண்ணாட்டியும் அவன் நேற்று ராத்திரி எங்கே படிச்சிருந்தேன்னு கேட்க மாட்டான். இந்த பாட்டில் தான் எடுத்தோம். அந்த காலத்தில் அவார்டு, இந்த அவார்டுக்கு டெய்லி மீனிங் அதாவது குறிப்பிட்ட இதாக இருக்கா எழுதினான். அவர் தேவராசி அப்போல்லாம் அவருக்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாரு. அப்படி பண்ணாலும் 4 பேர் வருவான், ஜமீன்தார் 2 இது நெக்லஸ் கொடுப்பான், அதெல்லாம் கொடுப்பான். அவள் வந்து அது தொழில். ஆனால் இந்த ரொம்ப அழகாக டிகினிஃபைடாக வச்சுருந்தான். அது வேணா சீப். அதாவது ஜமீன்தார் வச்சுருப்பான், அவளுக்கு இது பண்ணி நான் கோவிலில் போவான், மூடுக்கு அந்த மாற்று வண்டியும் மூடி இருக்கு. அழகாக ஆடுவாள். சமஸ்கிருதம், தமிழ் வாத்தியார் வருவார், சமஸ்கிருத வாத்தியார், புராண டீச்சர் வருவார். அவளுக்கு வீணையும் தெரியணும், மிருதங்கம் தெரியணும். அவளுக்கா பண்ணி வைக்கணும். ஒன்று ஏர் ஹாஸ்டஸ் இருக்கா, அவருக்கு கம்ஃபர்டபுள்னா கம்ஃபர்டபுள், அவருக்கு ஃப்ரீ நீங்கன்னா பல்ல கொடுத்துருவான். இப்போ இந்த காலத்தில் நல்லா படித்த குழந்தைங்கள்லாம் வந்து தூக்கம் வரலையே, பால் கசக்குது, இதெல்லாம் வந்து they do வெரி ஹைலி எஜுகேட்டட் ஆர்டிகுலேட் கேர்ள்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எத்தனை போடுது, ரொம்ப பிரைட்டாக இருக்கா இல்லையா எனக்கு. அவள்லாம் இதை பண்ணுறது they don't get it. அப்படி பண்ணுற போல அந்த அந்த பாவனை வரமாட்டேங்குது. இப்படிங்கிற வயத்து வழியா இல்லைன்னா இது இந்த விலகலாமான்னு தெரியல. இது கசக்குதுன்னா கசக்க பண்ணுவாளா இல்லை, கசக்குதுங்க அந்த ஆகடி மென்டல் ஆகடி காட்டணும். எல்லா மாதிரி சாமியை அழைத்து வாடி, சாமியை கூட்டிட்டு வாடி 100 வருஷமாக கூப்பிட்றான். அவன் எங்கேயும் வேறு யாரோட சுற்றிட்டு இருக்கான். நோ கேர்ள் பைன்ஸ் ஃபார் அ மேன் டுடே, நோ, இட் இஸ் தி பாய். இவனா காலர் தூக்கிட்டு கனால் பேசிட்டு இருக்கிறான். அவள் பாட்டு வேலைக்கு போகிறான். அவள் டிமீனிங்கிற இந்த கான்செப்டே தப்பு. டவுரி சிஸ்டம் ஆர் மேரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லையா, 100. இப்போ வாண்ட் டு டூ இட் உண்டு. அம்பாள் காமாட்சி அம்மா இருக்கா, அம்பாள் விழவாசில் இருக்கா, அம்மா தலையாட்டிகிட்டே இருக்கா. இவ வந்து இப்போ சரஸ்வதி நினைக்கிறா, இப்போ வாசிப்பை கேட்டுன்னு சொல்லிட்டு கர்வம் வந்துடும். அவள் என்ன பண்ண உடனே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான். அந்த அந்த கண்டத்தினுடைய குரலை கேட்டோன்னு வெக்கம் வந்துருக்கான். ஐயோ நான் வீணை வாசித்ததில் வீணாக போயிடுத்தேன். அந்த அதனுடைய நாதம் இதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வீணையை போட்டு மூடிவிட்டா. ஒரு ஸ்லோகம் பார்த்தேன், ஒரு டான்ஸ் ட்ராமா எழுதினேன். மாடர்ன்னு அவங்களுக்கு அடிப்படை இதே பரதநாட்டியம் தாங்க. அது எங்கே கரெக்டாக ஈஸாக இருக்குது, சும்மா எல்லாம் ஷோ அது. அதுதான் அவள் they don't respect Indian sentiments. தியாகராஜரை பற்றிலாம் சொல்லக்கூடாது நீங்கள்லாம், உங்களுக்கு ரைட் இல்லை. கரெக்ட். அவள் பேசிஸ் கொடுத்தோம் இல்லையா நமக்கு. அந்த பேங்க் பேலன்ஸை நீ வந்து அதுக்கு மேலே டெவலப் பண்ணணும். இல்லை பரவல் மொழி போட்டிருக்கா, அவளை மட்டும் சொல்ல முடியுமா, எல்லாம் ஓல்டேஜ் ஆகும். அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறதால இந்த கண்ட்ரியே இன்றைக்கி தடை பண்ணுறது. இத்தனை முஸ்லீம் இன்வேஷன், கிறிஸ்டின் இன்வேஷன்ட்ருந்தும் நம்ம கல்ச்சர் போகல. இன்னைக்கு கோலம் போடுறோம், அமாவாசைக்கிறோம், 4 லேடிஸ் பார்த்துக்கிறாரு. அது அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்தியாவோட போட்டால் தப்பு இல்லை. நீ கவுன் போடனா புடவை கட்டிக்கிறது வெக்கம் சொல்கிறது அது தப்பு. அந்த மாதிரி நான் தமிழ் பேசுறது அவமானம், தமிழில் பாடுறது அவமானம், அது அந்நியம் இருக்கக்கூடாது. அது தப்பு. சம்பிரதாயப்படி இருக்கணும். அது மேலே நியூ ராகங்கள் கண்டுபிடிக்கிறது, நியூ சாகித்யங்கள் பண்ணுறது. தயாராக தான் கடைசியாக அப்புறம் யாரும் பண்ணக்கூடாது. தயாராக முன்னாடி சாகித்யம் இருந்தால் அது மாறிட்டே ஒரு காலேஜ். இப்போ 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 இன்னும் கொஞ்ச நாள் போனாக்கா இப்போ பாட்டில் இயற்கையை பற்றி பாட்டு வரும். நான் வரணுங்கிறேன். இப்போ நீ இப்போ தயாரிக்கிறதுல எடுத்தீங்கன்னா சுவாமி எனக்கு தரிசனம் கொடு கஷ்டப்பட ஏன்னா அவர் நீ கச்சேரி பண்ணுறதுக்காக எழுதலை, அவருடைய குறைய அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அதே பாபநாசிவன் நீ இறங்காவடில் நீ ஏழாவடில் நம்ம எழுதினா அவருடைய கஷ்டப்பட்டவர். அவருடைய உள்ளத்திலிருந்து வந்த பாட்டு. அதுக்காக பாட்டு வரக்கூடாதுன்னு சொல்ல. இப்போ இது நேச்சர் பற்றி பாரதியார் எழுதியா,
இது இப்போ குயில் பாட்டு, காக்கா பாட்டு, இது காக்கை குருவி எங்கள் ஜாதி, பாப்பானே ஐயன்ற காலமும் போச்சு, வெள்ளை பறையனை நம்பாரு. அந்த மாதிரி எல்லாமே மாறணும். ஆனால் நம்மளுடைய பேசிக் அடிப்படை கல்ச்சர் இருக்கு பாருங்க, அது சரி. நியாயம், சத்தியம், ட்ரூத்து, ஆன்மீகம் இதெல்லாம் இருக்கணும். டேலண்ட் ப்ரொமோஷனில் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. அவர் வந்து கொஞ்சம் சீனியர் வித்வான்ஸை விட டேலண்ட் இந்த யங்ஸ்டர்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் காலம்ஸ் எல்லாம் நிறையாவே ஸ்பேர் பண்ணி தன்னை ரொம்ப நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணுவார். அவர்னால நல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் முன்னுக்கு வந்திருக்கா. ரொம்ப நல்லா பாடம். ஏன்னா இப்போ சர்வைவல் இருக்கிறதுனால இப்போ ஐக்கியூவும் ஜாஸ்தி. இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஒரு ஐக்கியூ ஜாஸ்தி, ரொம்ப அதாவது 100% மோர் தென் வாட் இட் வாஸ் இன்டோர்ஸ். முன்னெல்லாம் கிராமத்தோடு சரி, இப்போ டிவி இருக்குது, எக்ஸ்போஸ்டர் நிறைய இருக்குது, இப்போ குழந்தைகளுக்கு நிறைய ஞானம் இருக்குது. அதுதான் நிலைச்சி நிற்கணும். பிள்ளை வகைத்தான் அது அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. தி அக்செப்ட் என்கேஜ்மெண்ட் லைக் ஹெல்ப். நோ டைம் டு லேர்ன். ஸ்கூல் போயிட்டு வரான், 1 hour கற்றுக்கிறான், அதை போய் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு டைம் இல்லையா? குருகுல வாசம் அவரோட இருக்கணும். குருகுல வாசம்னு ஒரு பையனுக்கு போய் அவர் விட்டுருவான், மாடு குளிப்பாட்டி அது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அவருக்கு டைம் இருக்கிறப்போ பாட்டு கேட்கணும். அவருக்கு முது குட்டையை கழிச்சு பாடிட்டு இருப்பார். ஒரு சண்டையாக கேட்க முடியாது. அவரோட கூட பாடணும், அவருடைய வழியில் போகணும், துணிமொழி அவருடைய கெட்ட வழக்கத்துக்கெல்லாம் உட்பட்டு வரணும். இது வரத்து போது 40 வயசு ஆகிடுது. எப்போ அப்போ ஒரு வாய்ஸ் போயிட்டு இருக்கணும். குருன்னு யார் இருக்கணும்? ரொம்ப சீலனாக இருக்கணும். அவர் கெட்ட வழக்கம் இருக்கக்கூடாது, அவர் குடித்தன்மை இருக்கக்கூடாதுன்னுட்ட. அப்போ தான் எல்லாம் முடிஞ்சு கழிஞ்சோடனே அவன் வந்து அவர் தர்ஷனம் கொடுக்குறேன். நான் இப்போ கேபிட்டேஷன் ஃபீஸ் மதியம் வாத்தியார் இருக்கான், எல்லாம் டியூஷன் வச்சுருக்கான். இது காலேஜ் தேதி தர்பன் வச்சுருந்தாரா, எல்லாரும் தொப்பி போட்டுட்டாரா, அவன் சொல்லிட்டாரான். நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது, எக்ஸிக்யூட்டிவ் பவர். வாய்ஸ் மஸ்ட் கெட் ட்ரெண்ட். இப்படி தான், அதாவது எப்படி ஃபுல் வாய்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னா கோயில பிறகா இப்போ வந்த ஆட்டில் வந்தால் ஒன்று மாமி என்ன பண்ணுறேன், இந்த கூடை எடுத்துகிட்டு போய் இந்த கொத்தாள் சாண்டியில் போய் இந்த இதெல்லாம் சப்ஜி வாங்கினாங்க, அதை எடுத்து வேணும், அது இஸ்திரிக்கு போடுங்கிறான். இதெல்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு டைம் இருக்குது. இப்படி வறுத்துட்டு அது காம்போதி பாடுறா. அப்புறம் காம்போதி பாடு தப்புடாது, எங்கே தப்புன்னு சொல்லணும். மியூசிக் இப்போ நான் கர்நாடிக் மியூசிக் காலேஜ் சொல்லிக் கொடுத்தாக்கா 1 வருஷத்தில் என்டையரி சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு மனுஷனுடைய மூலையில் இங்கே வந்து ஞானக்கண் இருக்கு, அது சொல்கிறது தப்பு. முதல் தடவை தப்பு பண்ணுறப்போ தானாக சொல்கிறது, தப்பு பண்ண வேண்டாம். ஆனால் பின்னால் சனீஸ்வரன் உட்காந்துருக்கான். அவன் என்ன சொல்கிறான், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டோம் எப்படின்னு கிடைக்காது, மோட்சம் தான் ஆறுதா கிடையாது, இப்போ கையில் கிடைச்சி என்ஜாய் பண்ணேன். அந்த மாதிரி முரண்பாடு மனுஷனுடைய இயல்பிலே. கச்சேரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயந்துன்னு வருவான், அந்த வாத்தியார் கச்சேரி. அது இன்னும் சில பேர் உட்காந்து அந்த கச்சேரி முடிஞ்சு வெளியில் வந்துட்டான். வெளியில் வந்து பாக்கி வித்வான், ஏன்னா அவர் அந்த ஆடிஷன் போர்டில் இருக்கார், அதுக்காக வந்திருக்காரு. நாளைக்கு ஏதாவது கவுத்து விட்டாருன்னா இல்லை ஒன்று காம்போடு ஐயங்கார் கண்ணை மூட்டு ஐயங்கார் அப்படியே கண்ணு முன்னால் நிற்கிறார். அவர் போச்சு ஒன்று இறங்கணும். அந்த ஒரு பெரட்டை ஒரே அப்போ சொல்லுமா பாடி ரொம்ப ப்ரைஸ் பண்ணிருக்கா. அவருக்கு எல்லாம் உங்களை மாதிரி ரசிகர்களுக்கு நான் பாடுறேன். கூட்டம் பாடல எனக்கு வரப்படாதீங்க. இந்த மாதிரி சமாஜத்துக்கு கூட்டம் அவ்வளோ தான் வரும். ரசிக பெருமக்கள் தான் வருவாள் ஒழிய எங்களை போல் நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வரோம். அவள்லாம் வித்தைக்கு வரா அப்படின்னு சொல்லுவேன். அவள் அண்ணன்ட்ட போனான். அசமாக போனவன் இன்னைக்கு 2 டியூஷன் போட்டு இன்னைக்கு இங்கே வச்சு அருன்னு எடுத்து விட்டான். காம்போதியா வராடியவனை ஆரியா உடனே அவர் வராடியவன் யாரியா பாட சொன்னார். இவர் வரவே வராது, தொண்டையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 2.5 மணி நேரம் போச்சு. இதுமா நான் போய் எப்போ குளிச்சு எப்போ போய் கச்சேரி இது மாதிரி அவர் நேரம் ஒன்று சொல்கிறேன். இதுதான் பண்ணணும். செமினார் அவர் மீனிங் வீடகரத்தை ஒரு தடவை போய் கேட்டான். இந்த மாதிரி அகாடமியில் காத்தால ராக சர்ச்சை நடக்கிறது, எக்ஸ்பர்ட் கமிட்டியில் வரையா சங்கீதத்தை பற்றி பேசுகிறாங்களா? சரி பேசிக்கிட்டே இருக்கட்டும். சங்கீதம் கேட்க போய் ஒருத்தன் பசியாக இருக்காம்பா, அவங்ககிட்ட போய்
ஜாங்கிரி எப்படி பண்ணோன்னா முதல்ல உளுந்து அரைச்சிக்கணும். பசியோடு தவிச்சிருக்கான், ஏதாவது கஞ்சி கொடுத்தா சாப்பிடும். அவங்ககிட்ட அவன் கழுத்து அரைச்சினான். ஜாங்கிரி என்ன பண்ணும், முதல்ல அந்த ஆட்டா இதை உளுத்தவோ நன்னா அரைச்சிக்கணும். அப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆக துணியில் போட்டு கட்டி நைஸாக அப்படி புளிவிடுறான். சொன்னேன் செருப்பால் அடிக்க. Nobody is able to give their best. ஒத்தனுக்கு ஒத்தன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்ளாஸ் வாங்கிக்கிறதுக்கு கெமிக்ஸ் பண்ணுறாங்களே வச்சு நீங்கள் இந்த ஜுகல்பந்தியில் there is no value. நம்ம கர்நாடிக் மியூசிக்கு நம்ம சாப்பாடு மாதிரி. சாம்பார்னா சாம்பாராக தான் இருக்கணும். சாம்பார் இருக்குது, வத்த குழம்பு இருக்குது, பருப்பு குழம்பு இருக்குது, வெறும் குழம்பு இருக்குது, அரைச்சி விட்ட குழம்பு இருக்குது. அதை அதோடைய இண்டிவிஜுவல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கணும்னு யூ கான்ட் எல்லாத்தையும் மசாலா போட்டு சாப்பிட முடியாது. If you take malcones, play it like them. If you take coffee, play it like them. If you take behar, play it like them. Don't make a fusion and also a confusion. ரெண்டு வரக்கூடாது. அகாடமியில் என்ன கோபம்? எல்லாம் அகரம் சொல்ல மாட்டானா? ஒரு சோமு ஒரு டிஎம் கேராரும் ஏன் மழை சொன்னேன், இத்தனை பேர் அவ்வளோதான் அவனும் எழுதிட்டு போகிறான். We are creating a feeling. It's a Brahman association. அந்த ஃபீலிங் நம்மகிட்ட ரொம்ப இருக்கு. எல்லாம் பண்ணுவோம், நம்ம இது ஹாம்பர்கர் சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் பிராமணன் ஆச்சாரிய ஒரு நாள் இப்படி நின்று என்ன இருக்கும் ஆன்சர். 5-6 இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ப்ராமினெண்ட்டாக சிட்டியில் எல்லாம் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி தான் மஷ்ரூம் க்ரோத் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸு, நேத்திக்கு சபா, இன்றைக்கி சபா, நாளைக்கு சபான்னு எல்லாம் ஆரம்பிக்கிறது. Academy can provide seats only for 900 people. Now there are 90,000 people. சபா இருக்கணும். ஒன்று போடலாம். இன்ஸ்டெட் எல்லாத்தையும் டிசம்பரில் கழுத்து இருக்காவே பெருந்தாக ஒர்க் பண்ணலாம். பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே இந்த சீசனில் யூ காட் அ கேப்டிவ் ஆடியன்ஸ் ஃப்ரம் நார்த், பாம்பே, அமெரிக்காந்து வரான். எல்லாம் பணம் வசூல். ஃபாரினுக்கு எதுக்க போகிறேன், அவளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன், பணம் சம்பாதிக்க போகிறேன். Their attitude is not to propagate, but எவ்வளோ நம்ம கட்சியில் டாலர் கொள்றதுக்காக போகிறேன். அப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து பரிவர்த்தனைன்னா இங்கேருந்து பாட்டு தெரிஞ்ச வித்வான்களை அனுப்பணும். அவளை கொண்டு அந்த யூனிவர்சிட்டி ஒரு சேர் கிரியேட் பண்ணி அவளுக்கு சொல்லி தருது. 50 வருஷம் கட்டினா கூட கர்நாடிக் மியூசிக் இது பண்ண முடியாது. ஒரு 2 வீக்ஸ் ஒர்க் ஷாப் நடந்து என்ன புரியும், அவளை மியூசிக்கில் அக்கறை உள்ளவாளை வரவழைச்சு இங்கே சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்து அவளுக்கு இந்த ஆட்டிடியூட் மனசில் உண்டாகணும், இந்த பாவனை உண்டாகணும். பாப் ஹோப் ஒரு காலத்தில் நம்ம சங்கீதத்தை கேலி பண்ணி பாடி இருக்காங்க அதுக்காக. இப்போ மாறிட்டு எத்தனை வருஷம் ஆகிருக்கு, 40 வருஷம் ஆகிருக்கு. இப்போ தான் அவருக்கு ஆஸ்திரேலியா ஏன் புரிஞ்சுதுன்னா ஜாஸ் மியூசிக் நீக்ரோஸ் ஆஸ்திரேட் பண்ண ஆரம்பித்தான். ஸோ தே ஃபவுண்ட் சம் பியூட்டி இன் ஆஸ்திரேலேஷன் ஆல்சோ. ஸ்ட்ரைட்டாக ஹார்மோனி இல்லாத ஆஸ்திரேட் பண்ணால் அதில் அழகு இருக்காம ஃபாரின் போயிட்டு வந்ததுனால அங்கெல்லாம் தெரிஞ்சு போடணும் அர்த்தம் கிடையாது. ஆர் பண்ண சம்பிரதாயம். சம்பிரதாயம்னா அந்த சுச்சுவேஷனில், அந்த என்வாயன்மெண்ட்டில், அந்த ஈராவில் உள்ள சில சூழ்நிலைக்கு தகுந்த போல சம்பிரதாயம் வச்சா. சம்பிரதாயம் இஸ் சேஞ்சிங் ப்ராசஸ். நான் என்னுடைய பிள்ளைகளை சஞ்சாவனம் பண்ணணும், கோயிலுக்கு போகணும், சொந்தங்கள் நான் இருந்து காட்டணும். வாழ்க்கை அவருடைய இன்ட்ரெஸ்ட் இன் தியேட்டர் ரொம்ப டீப். அந்த டெல்லியில் சவுத் இந்தியா கிளப்னு நினைக்கிறேன், அதில் பூர்ணம் விஸ்வநாதன் அவெல்லாம் இருக்கும்போதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு இவரால் உருவாக்கப்பட்ட நடிகர்கள், இவருடைய முயற்சியால், இவருடைய எஃபர்ட்ஸ்னால் மேடை ஏறின நாடகங்கள்லாம் நிறையவே இருக்குது. எங்கள் ட்ராமாவெல்லாம் நிறைய வந்து பார்த்துருக்கார். அதாவது பிடிச்சது பிடிக்கலன்றதை நேரம் சொல்லிடுவார். அவர் எதையா பார்த்தா மயங்கிடுறான். ஏன்னா இது மோஸ்ட்லி அசெட்டிக் டைப் ஆஃப் லைஃப். இங்கே சின்ன வயசுலேருந்து காலத்தின் கோளாறு, அது ஆப்டாலிட்டிஸ் ஃபேட், விதி, இவ்வளவுதான் நமக்கு பிராப்தம், அப்போ போதும் என்ற மனநிலை பொன் செய்யும், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபிலாசபி நமக்கு. எனக்கு அப்படிதான் தோன்றுறது. நீ பாட்டு கீர்த்தனைலாம் எடுத்துக்கோ, சுவாமி என்னை காப்பாற்ற மாட்டியா, எழுத்துக்கு நீ பண்ண இது சாதம் காப்பாற்றுவதா, பாட்டெல்லாம் கூட பெக்கிங் டைப்பாக இருக்கு இல்லையா? அது பக்தின்னு சொல்ல முடியும். என்ன பக்தி? உணவு இல்லையேன்னு சொல்லி கேட்பலையா, உனக்கு கொடுக்கணும்னா கொடுப்பாரு. இப்போ என்டைட்டில் ஆட்டிடியூடே தப்பாக இருக்க.
அது இந்த philosophy-ல அந்த attitude இல்லையா? ரெண்டு பேரும் அப்போ என்ன பண்ணணும், நீ இந்த மாதிரி வந்து முன்னுக்கு வரத்துக்கெல்லாம் ஒரு ஆசைப்படக்கூடாது. காயமே இது பொய்யடா, இது காற்றடைத்த பொய்யடான்னா இந்த பொய்ய இதுவா எவ்வளோ அழகான உணவு. அதான் ராமலிங்க சுவாமி சொல்கிறார், இந்த பாடி எவ்வளோ புஷ்டம், இந்த பாடி நடமாடும் கோவிலுங்கிற நாட்டம் இருக்கு. இப்போ அவளுக்கு மூக்கு ரொம்ப அழகாக இருக்குன்றாங்க, மூக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்பல கஷ்டம் முன்னாடி கூத்தாடி பசங்க ரோட்டில் ஒரு தெரிய பசங்க ஆதி பொறுக்கி பசங்கள்லாம் இருக்கான். ஆசிடை கொட்டுற ஒரு ஆள் மேலே கழிவு கேட்பாலே இல்லையம்மா. அவன் வாழ்க்கை வீடெல்லாம் வாங்கி போடுறான், அந்த ஊரில் எடுத்துக்கோங்க 2 லட்சம் கொடுக்குறேன், எல்லாமே காலி பண்ண மாட்டேங்கன்னா வேர் இஸ் டெமோக்ரஸி? டெமோக்ரஸி இல்லை, நத்துங்க. நம்ம கையில் தறி எடுத்து வந்தால் தண்டல்காரன். We obey only the baton. You are accustomed to it. நல்ல வேளை அந்த மனுஷன் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்க்கு வரல, இல்லாட்டா நான் கடையை கட்டின்னு போக வேண்டியிருந்திருக்கும். தப்பிச்சேன், அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லணும். Actually, he is a very simple person, very nice man to move with, and wherever he is, there will be lot of fun and laughter. என்ன பண்றது? ராகத்தை மாத்திரத்து என்ன அதிகாரம் இருக்கு? நீ என்னோட பண்ணு, ஒட்டகத்தை கட்டிக்கோ, யானை கட்டிக்கோ. அவர் யூ கான்ட் டேக் ஹிம் ஃபார் கிராண்டட். நம்ம ஏதாவது சொல்ல வேண்டான்னு பார்த்தா அதை படக்குன்னு சொல்லுவார் அந்த இடத்துல. அப்புறம் ஒரு பெரிய வித்வான் இந்த மாதிரி வர கண்ணாப்பந்தான் பேனா வச்சுருக்கோம் எழுதுறான். இப்போ ரேஸ் கோர்ஸ் போகிறோம், ஒரு குதிரையை எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க பார்த்தியா, குதிக்கிறான். நான் சொல்ல ஒத்துக்கிறேன், ஜாகிரதையாக பேசுங்க. அந்த குதிரை மாத்திரம் பணம் கட்டி தோத்தா இந்த மெட்ராஸ் பாஷையை என்னெல்லாம் சொல்லுவார் கேள்விப்பட்டிருக்காரு, தாங்குவதில்லை நீங்கள் கேட்டு இல்லை. அது மாத்திரம் அந்த பெடாக்கதை வந்து நிற்கல வச்சுக்கோ பேமானி யாரும் சொல்லணும். அப்புறம் அதோட அக்கா அம்மா அப்பாவெல்லாம் வரும் கொண்டாடும், அப்படியே இருக்கு. மாமா முகத்தில் எதுவும் எக்ஸ்பிரஷன் காட்ட மாட்டாங்க, எதுவும் தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்க மாட்டாங்க, தெரியாத மாதிரியும் காட்டிக்க மாட்டாங்க. இப்போ நானும் மாமாவும் போய்கிட்டு இருக்கிறோம், அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கோம். ஏற்ற ஒரு முக்கியமான ஒரு ஆள் வர்றாரு. மாமா பார்த்துக்கிட்டு ஏதாவது கேட்டு என்ன பேசணும்னு பார்க்குறாரு. மாமா அதை அவாய்ட் பண்ணணும்னு தோணுது. அப்போ மாமாட்ட சொல்கிறார், இந்த ஆள் வர்றாரு என்ன பண்ணுறது அப்படின்னா. வராரா, பக்கத்தில் வரா அப்படியா, என்ன பண்ணுறது, சரி நீங்கள் என்ன மாமா சாக்கியமா, யாருமா யார் நீ, நானா மாமா அவங்க அந்த சரியா தெரியலையா, சரியா தெரியல. மணிக்கணக்காக பேசுவார், ஒரு கூட்டம் கூட சுற்றி வர. இந்துஸ்தானி பேச எனக்கு தொண்டையை காப்பாற்றுறேன். அடிக்கிட்டு 1934 அண்ணா வாசிட்டார். பேரும் தெரியா அவங்க பேர் தன்னையே பார்த்து சிரித்துக் கொள்ளவும் அவருக்கு தெரியும். அப்புறம் ஒரு பொக்கே வேண்டாம், இங்க இருக்கு, நான் பொக்கே இங்க இருக்கு. சுகுடுவுடன் கழிக்கும் ஒரு சொற்ப நேரம் கூட இட் இஸ் கிரேட் ஃபன். குழந்தை பாடிட்டு வந்தது, ஒரு சாத்துக்குடி கையில் கொடுத்து என்ன பண்ணாலும் சொல்லவும் அதுக்கு 45 ரூபா கொடுப்பான். ரெவன்யூ ஸ்டாம்ப் இருக்காரு, நீ வாங்கி வச்சுக்க. ரொம்ப பச்சையாக கூட ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுவார். இப்போ ஒரு குழந்தைக்கு இந்த காலத்தில் சொல்லி தெரியாது எல்லாம் புரியும். 7 வயசு ஒரு பையன் எல்லாம் சொல்லுவான். தெரியும், அவன் தான் ஓயாமல் சித்திரகார் பார்க்குறான், அவன் தேன் கிண்ணம்லாம் பார்த்துட்டே இருக்கான். 8வது வயசு அவன் சொல்லிக் கொடுப்பான் இல்லையா. ஓ அது நார்மல் பயாலஜிக்கல். சுவாமி அதை ஊறுகா மாதிரி வச்சுருக்காரு. ரொட்டீன் லைஃப்பு இது ஒரு சின்ன ருச்சிட்டு அதனால் ஒரு குழந்தை உண்டாது. இந்த அன்பு குழந்தை மேலே போகும், பேரை மேலே போகும், இந்த செக்ஸில் ஆசை குறையும் தான் வச்சுருக்கு. ஆர்கானிக் ஆல் தட் இஸ் ஃபால்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டு பசங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி முன்னாடி எங்கே கிடைக்கும் ஒரு சீதாவும் சீரியல் கிடைப்பாங்க. எல்லாம் மேக்கப் தானே, எல்லாம் அழிச்சா கருப்பாக இல்லைன்னு. ரொம்ப 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 ரசிக்கக்கூடிய ஜோக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். காக்டெயில் பார்ட்டி இருக்க, அது ஒரு சோஷியல் கேதரிங். நோபடி மீன்ஸ் எனிதிங். அங்கே தான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக என்ன வேணால் சொல்லலாம். இங்கிலீஷ் பேசலாம், ஜெர்மன்லையும் பேசலாம், ஃப்ரெஞ்சுலையும் பேசலாம், பேசாமல் இருக்கலாம். ஒரு நாளும் எல்லாம் இப்போ 2 பேர் பேசிகிட்டு இருக்கா, ஒருத்தி வர ஏகமாக ட்ரெஸ் பண்ணிட்டு பாவம் லூஸு பப்பி
He said, you're not seen me for ages. No, I won't take a no from you. Day first I telephoned to you, you said, no, my mother-in-law died. Wonderful, how did you manage it? I thought, how did you manage it? Terrific. I say, all right, no? வாய் மனுஷனுக்கு நல்ல வாய். You didn't compare Ravi? Ravi, who? Ravi? Oh God, what a shame. What a shame, you don't know Ravi. I called Ravi by his personal name only, Ravi. I don't say Ravi Shankar, no. Was top form. Top form. That raga that he played, Bihag or something. Oh God. I was not here at all. One hour, she wants to be one of. I don't like Ravi, no. Point is, yes, he was compromised. I prefer Bilal. Traditional, pure. I don't blame you, he's an international man. But after all, we must preserve our heritage, you know. Bilal never talks in a performance. No. Not about it. He will come, it is tapas. He meditates. See you again. இன்னும் யாரோ பெரிய வந்துட்டான் அங்கே இப்படியே ஒருத்தராவது வீட்டில் சமைக்கிறதே இல்லை, இப்படியே சாயங்காலம் பூரா. வீட்டில் ரொம்ப சாது பயந்த சுவாபம். எது சொன்னாலும் பயப்படுவார். மாமி கோச்சுக்கோட இது பண்ணிக்கோட அப்படி பயப்படுவார். பசங்களுக்கு பயப்படுவார், மாமி பயப்படுவார். வெளியே வந்தால் அவுத்துட்ட முடியுதான். டாக்குமெண்ட்ரி எடுத்து காட்டும்படி என்ன இருக்குன்னு ஆற்று முள்ளங்கி வேலை போவாங்க. வெளியில எல்லாரும் ஆஹா சீப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளே, அந்த இதெல்லாம் அவருக்கு ஆத்துல இல்லை. அவரோட லோகமே வேற. எல்லாரும் இப்படி இருக்கிறாங்களே, நீங்கள் என்னடானா அவன் பாருங்கள், உங்கள் கூட வேலை பார்க்குறவர் டெப்டி செக்ரட்டரி, அவரும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தானே ஒர்க் பண்ணுறாரு. சார் கரெக்டாக 5:30 மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு. கன்னாட்டி டயத்துக்கு 5:30 மணிக்கு வந்துடுறாரு. வந்த உடனே மார்க்கெட்டுக்கு போய் கரிகாலாம் வாங்கிட்டு வீடு எவ்வளோ லட்சணமாக வச்சுருக்காரு. நீங்கள் என்னடனா 8:30 மணிக்கு வரீங்க, ட்ராமா டான்ஸ்னு போயிட்டு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குமா? கச்சேரி போவார், ரிவ்யூ பண்ணுவார். அதுக்கு இவ்வளோ பெரிய இது எடுக்க நாங்கள் என்ன முக்கியமான காரியம் என்ன இருக்குன்றேன். எங்கள் பக்தர் உங்கள் பாட்டை பற்றியே பேசின்னு கொண்ட அப்புறம் சாப்பிட்றது எப்படியா? ஏம்மா இல்லையா? அதுவும் வேணுமோனு குழந்தைல பெரியவாளாக்கணும், அதுவும் முக்கியம் இல்லையா? அதெல்லாம் தான் பண்ணும். ஆற்றுல கலைஞர் இல்லை, வெளியில தான். அவரால் தான் என்னால் போக முடியுது. குழந்தைலாம் அவர் தான் பண்ணார். அப்பா வருவார் போவார். குழந்தைல என்ன பரீட்சை கிளாஸ் படிக்கிறான்னு தெரியாது, எந்த பரீட்சைக்கு போயிருக்கான்னு தெரியாது. இதெல்லாமா சொல்லணும்? என் ஊர் பூரா அவரை நான் பெருசாக வச்சுட்டு கழிதன்ட்டு சிலதெல்லாம் எழுதினா எனக்கு அவ்வளோவா செயல்படாது. இது ரைட் இல்லைன்னு சொல்லுவேன். சொல்லு. அவர் சொன்னபடி கேட்பாரு. தெரியாது, நான் எழுதிட்டு வந்துட்டேன். நீங்கள் பண்ணிட்டு தப்பு. ஏன் இந்த மாதிரி எல்லாருடைய வயிற்றுலையும் கொட்டிக்கிட்டுறீங்க? இதெல்லாம் எழுத வேண்டாம், நல்லா ஏன் இந்த மாதிரி பாவப்பட்ட வயிற்றுலையும் கொட்டிக்கிட்டுறீங்க? அந்த மாதிரி ஏன் திட்டுறீங்க அப்படிம்பாங்க. மாமா காரை போட்டுக்க மாட்டாங்க. இல்லை, என் குழந்தைய என் பொண்ணா நல்லா பாட வைக்கணும்னு தான் எதிர்பார்த்தேன். அது இது தப்பு இதை தப்புன்னு விடுவா. இந்த தப்பை உட்காந்து குழந்தைக்கு திருத்தி பக்கத்தில் வாத்தியார்ட்ட சொல்லி தான் சொல்ல வேண்டாமா? பின்ன திருத்தி நன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா, அதுலேயும் திருத்தி பண்ணிட்டு போயிட்டா என்ன பிரயோஜனம் இல்லையா? அந்த குழந்தைய உட்காத்தி வச்சு அவளை நன்னா பாட வச்சா நன்னா இருந்திருக்கும். வாத்தியார் சரியாகவே இல்லை, சொல்லித்தரல. என்ன சரியாக சொல்லித்தரல, எது சரியாக சொல்லித்தரன்னு அவருக்கு சொல்ல வேண்டாமா? வெளியில் அம்மா பெரிய இவர் தான், ஆற்றுல அவருக்கு முடியாது. அப்போ உண்மையை அவர் யாருன்னே தெரியாது இருந்தது எல்லாருக்கும். நல்லா காரமாக எழுதிட்டு இப்போ அவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுடுது. அதனால காரம் குறைஞ்சி எழுத முடியாது. இனிமேல் வயசாயிட்டு காரம் குறைஞ்சிட்டு கொஞ்சம் பக்குவம் வந்துட்டு. இப்போதான் பக்குவம் வருது. No, just like any person who establishes his own style of singing or dancing, and unless one establishes his own style, I mean, he will not stand long in the field, and there should be an identity. One should establish the identity in the personality of the person. In that way, he tried for his the identity and for his position. He tried. Therefore, he did well and he succeeded. Now he's, top among critics. நான் ஏன் சென்று போன மியூசிக்கா என் தள்ள எடுத்தாரு.
and I am very proud. அவன் ஒன்றியால் தான் சென்று இத்தனை வருஷம் எழுதுறாங்க எத்தனை பேர் எழுதுறாங்க. he sang nicely, he wore a red saree. யார் போகணும்? ஆட்டத்தை பார்க்க வந்தானே, ஆளை பார்க்க வந்தானே. அது மாமா சொன்ன மாதிரி கிராண்ட் ட்ரங்க் ஹாஸ்பிட்டலில் மெட்ராஸில் ஏறி டெல்லி ஸ்டேஷன் போகிற வரைக்கும் என்ன எழுதுகிறோமோ அதான். இது வம்சத்தினில் வாதாபி பாடினார், அடுத்து பந்தூராளி பாடினார், அடுத்து பாடினார், இவர் வயலின் வாசித்தார், அவர் மிருதங்கம் வாசித்தார், ஸ்டாப் அவ்வளோதான். அதுலேருந்து அந்த கச்சேரியில் நிறையோ குறையோ அதுலேருந்து தெரிஞ்ச முடியல. கம்பெனிங்க சவுண்ட் ஆட்டமே அடித்தா திரும்பி அதை அடிச்சுட்டு போகிற மொனாப்பொலியாக இருந்தாலும் அடிக்க. Now many people are trying to follow his footsteps. எல்லாமே நன்னா இல்லைன்னு எழுதினா தான் தனக்கு பெருமை, தன்னோட அவளோட ஒரு ரெப்பர்ட்வார், அவளோட ஒரு நாலேஜ் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி அவள் பண்ணுறான். சில பேர் நமக்கு என்ன வம்பு எல்லாம் நல்லா இருக்குன்னு எழுதிட்டு போவோமே அப்படின்ற அந்த லெவலில் இருக்க வச்சு சுப்பிடு மாதிரி வந்து சப்ஜெக்டிவாக பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. I don't think anybody now cares as much as they used to nowadays about them coming in the paper. Because nowadays they find that, no, we should satisfy the audience rather than a particular critic. It's a healthy tension. One should be like that. So after all, whatever a critic writes, it is the opinion, it is his personal opinion. It's not the opinion of the general public. The artists didn't know that. They think that if something comes in the paper, people will believe and we don't get chances, or the people, if anybody writes good, they think they will get more chances. It never happens. So after some time they realize that it's nothing to do. We should practice, we should sing well. And it's good if we get a good write-up about us, naturally. So now the artist feels that they should satisfy the music, they should satisfy the audience, they should satisfy themselves. Then secondary is the criticism, whatever comes. That type of an awareness has come now. எனக்கு என்ன தெரியுமோ, நம்ம கர்நாடக சங்கீதம், நம்ம தமிழ்நாடு, நம்மளுடைய தமிழ் கலைகள்லாம் பழையபடி வரணும். அவர் ட்ரெஸ்ஸையும் அவரையும் அவர் வரத்தை பார்த்தாலே நீங்கள் என்னடா இப்படி எக்ஸென்ட்ரிக் ஏர்போர்ட் போட்டிருக்கேன்னு நம்மளே வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். வயதானாலும் இதன் இறக்கைகள் இன்னமும் வலுவாக இருப்பது காமாட்சி கடாட்சம், காஞ்சி பெரியவரின் கருணா விலாசம். என்னுடைய ஹெல்த்துக்கும் என்னுடைய என்தூசியாசமும் என்னுடைய சந்தோஷத்துக்கும் காரணமே பேஸ்ட் லைஃப். He gave it identity in the minds of people as a critic. பேனாவில் மையை நிரப்பாமல் மெய்யை நிரப்பும் இந்த முதியவர் இன்னும் நெடுங்காலம் இளமை நலத்தோடு இருக்க இறையருள் துணை நிற்க வேண்டும். I am proud to be one of his friends. நான் இந்த வெத்தலை போடுறது எப்படி போட்டுக்கணும், காயகசி அவர் முத்தையாபாதத்தை கற்றுருந்தேன். அதை முதல்ல அந்த காம்பை அப்படி கிள்ளுவார், அதை போட்டுட்டு அதை கிள்ளி இங்கே வச்சுப்பார், அதை ஒட்டிக்கும். அதாவது பித்தம், அதாவது ஹெட்டில் பித்த தள்ளுபடி பித்தம் இல்லாத பற்றி அதை வச்சோன்னு ஒட்டிக்கிறது. அதை மடிச்சுட்டு இந்த விரலால் இந்த காம்பு எடுத்தால் கரெக்டாக வரும். ஏன்னா இந்த காம்புலேயும் விஷம் இருக்குது. ஒரு அழகான சந்தன சுண்ணாம்பாட்டை வச்சுருப்பார், அப்படி தடவை இதை இது மேலே இப்படி வைப்பார், ஆப்போசிட் சைடில் இப்படி வைப்பார், இப்படி மடிப்பார், இப்படி மடிப்பார், இப்படி மடித்து இப்படி மடித்து. வாய் மனுஷனுக்கு நல்ல வாய்.